மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது காணலாம். கூடிக்கிட்டே வருது. அதை தவிர அந்த சம்பவத்தில் அடிபட்டவங்க எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க இப்படியாக செய்தி வந்துட்டு இருந்தது. ஹோம் மினிஸ்டரோ இதர அமைச்சர்களோ எல்லாரும் கூட இரங்கலை தெரிவித்தோம். ஆனால் நேத்திக்கு இரவு பிரதமர் ஐயா, ஹோம் மினிஸ்டர் இருவரும் டாக்டர் முருகன் அவர்களையும் என்னையும் பர்சனலாக நீங்கள் போய் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சந்தித்து அவங்களுக்கு ஆறுதல் கூறுறோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறவங்களையும் பார்த்து அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் எப்படி நடந்துட்டுருக்கு என்னன்றதையும் விசாரிக்கவும், உடனடியாக தாம் வர விரும்புகிற நிலை இருந்தாலும் வரக்கூடிய சூழ்நிலை இல்லாத காரணத்தினால எங்கள் 2 பேரையும் பிரதமர் ஐயா அனுப்பி வச்சாங்க. அதே அவருடைய ராத்திரி அவர் சொன்ன அட்வைஸ்க்கு இன்னைக்கு காலையிலேயே நாங்கள் டெல்லியிலேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் வந்து இறங்கி டைரக்டாக இங்கே வந்தோம். கலெக்டர் ஐயா எங்களை சம்பவம் நடந்த இடத்தையும் காமிச்சாரு. அதை தவிர ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடியவங்க, அடிபட்டவங்க, மூச்சு விட முடியாமல் திணறி ஒரு பதட்ட நிலையில், அதோடு இல்லாமல் அவங்க உடம்பெல்லாம் அடிபட்டு அவங்க உயிர் தப்பிக்கிறதுக்கு மிதிச்சிட்டு ஓடின அந்த சந்தர்ப்பத்தில் உடம்பெல்லாம் காயப்பட்ட பெண், ஆண் எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டலில். அவங்களையும் ஒருத்தராக போய் பேசி அவங்ககிட்டயும் இந்த செய்தியை சொல்லி, அதற்கு பின் உயிரிழந்தவங்களுடைய குடும்பங்களை சில பேரை போய் பார்க்க முடிஞ்சது. அங்க எங்களால வார்த்தையில அவங்களுடைய துக்கத்தை வர்ணிக்க முடியாத நிலைமை. அவங்க பேசுறத கேட்டாலே எனக்கு வயரெல்லாம் கலங்குற நிலைமையில அங்க நின்றுட்டு இருந்தேன். தவிர என்னால பேசக்கூட முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. 7 வயது மகனை இழந்த தாய், மனைவியை இழந்த ஒரு 60 வயசு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அதே மாதிரி தன்னுடைய அண்ணனை இழந்த ஒரு பெண், தன் மகனை இழந்த தாய், 2 பேரும் ஒரே வீட்டில். இப்படியாக ஏழை குடும்பங்கள், பெருவாரியாக எல்லாருமே ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அவங்க கதறி அழறத கேட்டா நம்மளால பதில் சொல்ல முடியல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியல. அவங்க கையை பிடிச்சிட்டு அமைதியா அவங்க சொல்றத, அந்த பதற்றத்தோட அவங்க சொல்றது தான் கேட்க வேண்டியது நிலைமை. ஆனாலும் பிரதமர் ஐயா சொன்ன விஷயத்த அவங்களுக்கு கன்வே பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே வர வேண்டிய நிலைமை ஒவ்வொரு வீட்லயும் எனக்கு அந்த அனுபவம் தான் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நம்ம நாட்டில் எங்கேயும் நிகழக்கூடாது. ரொம்ப பரிதாபமான நிலைமை. அங்க வாய் வார்த்தைக்கு இடம் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஒரு துக்கம். அவங்க சொன்னது, அவங்களால ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டே அவங்களால மூச்சு விட முடியாத அந்த நிலைமையிலையும் அவங்க பேசினது, இது எல்லாத்தையும் கூட நான் பிரதமர் ஐயாவுக்கும் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அவர்களுக்கும் இன்னைக்கு போய் சேர்ந்துட்டு சொல்லலான்னு இருக்கிறேன். இந்த விசிட் பியோர்லி அடிபட்டவங்களையும் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தையும் பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கோம். இதுல வேற ஒரு விஷயமும் இதுல இல்லை. பியோர்லி நம்ம நாட்டு மக்கள் ஒரு ஆர்வத்தோட ஒரு பப்ளிக் ஏரியாவுக்கு வரும்போது நடக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு சம்பவம், அதனால வரக்கூடிய நிகழ்வுகள், அதனால வரக்கூடிய குடும்பங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள், இதெல்லாம் தான் மனசை உருக்குது. இதுதான் என்னால் இப்போ கொடுக்க முடிஞ்ச ரிப்போர்ட். ஹாஸ்பிட்டலில் டாக்டர்ஸும் சொல்றாங்க இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட்மெண்ட் சரியா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. பேஷண்ட்ஸும் சொல்றாங்க நான் வந்து சேர்ந்த அன்னைக்கு விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல நிலைமை அப்படின்னு. அதுல சில பேர்
மேஸ்திரியா வேலை பார்க்கக்கூடியவங்க, மேஸ்திரினா பில்டிங் கான்ட்ராக்ட்ல வேலை பார்க்கக்கூடிய, சிமெண்ட் செங்கலோட பணி வேலை செய்யக்கூடியவங்க, கை விரல் ரெண்டும் ஃப்ராக்சர் ஆயிருக்குது, அவங்களுக்கு டெய்லி அவங்களுடைய ஊதியம் இல்லாம கஷ்டப்படுறாங்க குடும்பம். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரோட விஷயமும் வந்துட்டு இருந்தது. நான் பிரதமர் ஐயா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பிஎம் நேஷனல் ரிலீஃப் ஃபண்ட்லேருந்து உயிர் இழந்தோர் குடும்பங்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி வைத்தியம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு 50,000 ரூபாயும் டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் மூலமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கே பணம் அனுப்பக்கூடிய அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அங்க ஒவ்வொரு பேஷண்ட்டையும் கேட்டு அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கா, நீங்க பார்த்துருக்கீங்களா, இல்ல இனிமே தான் கவனிக்கணுமா அதை பத்தி அப்படின்னு. அதோடு இல்லாம கலெக்டர் ஐயாவையும் கேட்டேன், உங்களுக்கு அதை பத்தி ஏதாவது செய்தி தெரியுமான்னு. டிபிடி பத்தி அப்போ அங்க அவருக்கு செய்தி இல்லைன்னாலும் இப்ப சொல்றாங்க, இந்த மாதிரி இன்னைக்கு காலையில தான் இமெயில் மூலமாக ரிக்வெஸ்ட் வந்திருக்குது, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரோட அக்கௌண்ட் நம்பரையும் விவரமும் கேட்டு அனுப்பியிருக்காங்க, நான் அதை இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அனுப்பிடலான்னு இருக்கிறேன் அப்படின்னு கலெக்டரையே இப்ப சொல்றாரு. நீங்களும் அவர்கிட்ட பேசிக்கலாம் அதை பத்தி. ஸோ நான் உடனடியா போய் அந்த ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் அந்த பணம் டிபிடி மூலமா போய் சேருதான்னு பார்க்க வேண்டியது நெக்ஸ்ட் 2 நாள்ல நான் கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு இது என் தரப்புல இருந்து. ஒரு நிமிஷங்க, நான் ஒரு நிமிஷம் இருங்க. நான் எல்லாருக்கும் பொறுமையா சொல்றேன், எதுக்கு பதில் சொல்லணுமோ நான் சொல்றேன், எதுக்கு நான் பதில் சொல்ல முடியாதோ நான் சொல்ல முடியாதுன்னு சொல்றேன். ஆனா எல்லாருக்கும் சொல்றேன், தயவு பண்ணி 3 பேர் ஒரே சமயம், 5 பேர் ஒரே சமயம் இப்படி அப்படின்னு பண்ணாதீங்க. ஒன்னு ஒன்னா கேளுங்க, நான் எல்லாருக்கும் சொல்றேன், பொறுமையா ஆரம்பிங்க. தெரியும், நான் விசாரிக்கணும் அதை பத்தி. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நபரை இழந்துட்டோம். சில வீட்டில் அவங்க தான் அவங்களுடைய மெயின், அதாவது வாழ்வாதாரம். சில பேர் அவங்க குழந்தை இழந்துட்டாங்க. அப்படியாக அவங்களோட குடும்பத்துல இருக்கக்கூடிய கஷ்டங்களை பத்தி எடுத்து சொன்னாங்க. தமிழக அரசு மேற்கொண்டு வரும் விசாரணை மற்ற நடவடிக்கைகள் எல்லாமே சரியான முறையில போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதா, இல்ல வேற எதுவும் குளறுபடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்கா? ஆணையம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப சென்னையில போய் சந்திக்க இருக்காங்க. அவங்க தரப்பு கொடுக்கக்கூடிய தரப்புல இருக்கக்கூடிய தகவல்கள் மூலமா நடவடிக்கை இருக்கிறதா ஒரு அறிக்கை சொல்லப்படுது. இதற்கிடையில முதல்வர் வந்து இணையத்துல வந்து தவறான தகவல்களை பறக்க வேணான்ற மாதிரியான ஒரு வெளியும் வெளியிட்டு இருக்காரு. இப்ப இந்த 2 நிகழ்வுகளை எப்படி பார்க்கணும்? நான் வந்தது அதுக்கோசம் இல்லைங்க. வந்தது இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இப்படி சொல்லுதா, இல்ல ஒரு ஆய்வு குழு அமைச்சிருக்காங்க, அதை பத்தி இல்லைங்க. பிரதமர் ஐயா தான் வர முடியாத அந்த நிலையில நீங்க இருவரும் போய் மத்திய அரசின் சார்பில், பிரதமர் சார்பில் அவங்க ஒவ்வொரு குடும்பத்தையும் பாருங்க, அவங்க நிலையை அறிஞ்சுக்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்திருக்கோம். சம்பவம் நிகழ்ந்ததை பத்தி அவங்க சொன்னாங்க. இந்த மாதிரி கும்பல் நிறைய ஆயிடுச்சு, நம்பர் எதிர்பார்ப்பு, அவங்க ஆர்கனைசர்ஸோட எதிர்பார்ப்புக்கும் மிஞ்சி நிறைய பேர் வந்துட்டாங்க. மேல பில்டிங் மேல ஏறினவங்க எல்லாம் கீழே விழுந்தாங்க, அந்த தகர கூரை மேல நின்றுட்டு இருந்தவங்க கீழே வழுக்கி விழுந்தாங்க, அதுக்கப்புறம் கம்பத்து மேல விழுந்தாங்க, எலக்ட்ரிசிட்டி போச்சு. அப்படி அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாம் சொன்னாங்க. நான் காதால கேட்டுக்கிட்டேன். அது நான் நிர்ணயிக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லைங்க. கத்தாதீங்க, நீங்களே 2 கேள்வி கேட்கறீங்க, நான் திருப்பி வரேன். தமிழக அரசு சார்பான அதிகாரிகள் இது போன்ற பாதுகாப்பு குறைபாடு நிறைய இருக்கிறதுனால சிபிஐ விசாரணை கொண்டு போகணும். அதே போல ஒரு நபர் நீதி ஆணையத்தினுடைய விசாரணை இதுவரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. அந்த தூத்துக்குடி மேற்கோள் காட்டி காமிக்கிறாரு. இதற்கு சிபிஐ விசாரணை தேவை. நான் வந்து மத்திய அரசு பிரதம மந்திரியோட ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்கேங்க. டாக்டர் முருகனும் என்னோட வந்திருக்காங்க, மத்திய அரசோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா. ஒரு நிமிஷங்க, இந்த விஷயத்துல ஒரு கட்சியோட தலைவரோ இல்ல இன்னொரு கட்சியோட தலைவரோ இல்ல எங்க கட்சி தலைவரோ ஏதாவது சொல்லியிருந்தா கூட அதை பத்தி நான் பேசுறதுக்கு வரல. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியும். வரேன். நான் அட்லீஸ்ட் நான் இன்னைக்கு வந்து பிரதமர் என்ன அங்க போய் நீங்க 2 பேரும் அதை பார்த்து எல்லாரும் தனிப்பட்ட முறையில பார்த்து பேசுங்க எல்லாம் சொன்ன பிறகு
அங்க பேசுனதை நான் டெஃபினட்டா போய் ரிப்போர்ட் தானே பண்ணுவேன், டெஃபினட்டா பண்ணுவேன். இப்போ நடந்த இந்த பெரிய இந்த இதுக்கு அப்புறமா இது மாதிரியான ஒரு விஷயங்கள் தொடர்ந்து இதுக்கு அப்புறமா கூட்டங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது வந்து இதுவரைக்கும் இல்லாத அரசியல் கட்சி கூட்டங்கள் இந்த மாதிரியான ஒரு இழப்பு நடக்கவே இல்லை. 40 பேர் இருந்தது கோவில் அந்த மாதிரி விஷயம் நடந்தது. இது தொடர்பாக மத்திய அரசு தலையிட்டு நிறைய சில ஒழுங்குமுறைகளை செயல்படுத்தணும்னு சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும்போது இது மாதிரி அடுத்த கட்டமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மத்திய அரசு சார்பாக ஏதாவது அழுத்தம் கொடுத்து நான் அதுக்கு தான் முதல்ல சொன்னேங்க, இனிமே நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, நம்ம நாட்டில் எங்கேயும் கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழக்கூடாது அப்படிங்கறத நான் கிளியரா முன்னே வைக்கிறேன். நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் சொல்றது என்னன்னா, அவர் கேட்ட கேள்விக்கும் அதுதான் பதில். நாங்க இருவரும் இங்க பார்த்து ஒவ்வொரு மக்களும் எங்ககிட்ட சொன்னதை கச்சிதமா போய் அங்க சொல்லதான் போறோம். புரோட்டோகால் ஏதாவது சரியா இது மாதிரி நடத்துறதுக்கான ஒரு விஷயங்கள் எஸ்பிக்கோ கலெக்டருக்கோ பெட்டிஷன் கொடுத்தாங்கன்னா இனிமே நடக்காம இருக்க நடவடிக்கைகளை இனிமே இதுதான் செய்யணும், இந்த இடங்கள் இருந்தாதான் கூட்டம் நடத்தணும், இல்லைன்னா நடத்தவே கூடாது. நீங்க சொல்றது புரியுதுங்க, நான் போய் அங்க ரிப்போர்ட் பண்றேன், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாப்போம். சரி, ஒரு நிமிஷம் பா. There's been a lot of political noise, especially from all parties, regarding a tragic incident such as this. As a union finance... பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.